மதுரை வீரன் படம், எம்ஜிஆர் படம். அந்த காலத்தில் கள்ளர் குகை, மதுரை, அந்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லக்கூட்ட தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் எங்கேயுமே போக மாட்டான். தன்னுடைய சகாக்களை அனுப்பி கொள்ளையடிக்க சொல்வாள். அவன் சோபாவில் அமர்ந்திருப்பான், நாற்காலியில் அமர்ந்திருப்பான். கொண்டாந்து காலடியில் கொட்டுவார்கள் கொள்ளையடித்த நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் கொண்டு கொட்டுவாங்க. சபாஸ் அப்படி என்று சொல்வார்கள். அதே போல்தான் தற்பொழுது தலைவர்கள் மேல் எந்த ஊழலும் இல்லை. கட்சி உறுப்பினர்கள் ஊழல் இருக்கிறது, மந்திரிகள் மீது ஊழல் இருக்கிறது. கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் காலடியில் கொட்டி விடுகிறார்கள். தலைவன் தப்பித்துக் கொள்கிறார். ஒருவர் வெளியே இருந்தால் தானே எல்லோரையும் காப்பாற்ற முடியும். ஆகையால் தலைவன் தப்பு செய்யாமல் மற்றவர்களை தப்பு செய்ய வைத்து, ஊழல் செய்ய வைத்து இவர் தப்பித்துக் கொள்கிறார்கள். இதான் நடைமுறை. நீதிமன்றத்துக்கு தெரியணும், சாட்சி ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. நீங்களாவே தீர்ப்பு சொல்லிடுங்க மக்களே, நீதிமன்றமே, நீதி அரசர்களே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிடலாமா? வேறு ஒன்றும் இல்லை. அரசியல்வாதி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. எல்லாம் ஊழல்வாதியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் விடப்படாது. நீங்களே தேர்வு செஞ்சுக்கங்க. வணக்கம். ராமச்சந்திரன், மதுரை, சமூக ஆர்வலர், கேமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேர்மன், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம்.